ப்ரோ உங்கள் பையனுக்கு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து 30 டேஸ்க்குள்ளேயே நேம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா 3rd மந்த்தாக வைக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா இறந்துட்டாரு, அதனால பேர் வைக்க முடியல. இப்போ 3rd மந்த் தான் நேம் வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பேரில் அதாவது எங்கள் அப்பா பேர் வந்து காளிமுத்தில் தொடங்குதா, காலை வந்து எப்படியாட்டும் ஆரம்பிக்கிற மாதிரி, கேல வந்து அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கோம். சூஸ் பண்ணல நேம். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பேரா வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஜூஸா சரி சிரிக்கா நம்மள இங்கிலீஷ் வராது, தேடும் வந்து அந்த மந்து இந்த மந்துங்க நம்மளுக்கு அது தெரியாது. சரி ரைட்டு, நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் வைப்பீங்க இருக்கிறோம். ஒருத்தர் பேர் ஒரு ஆள் சொல்கிற பேர் ஒரு ஆள் வைக்கலாம், நம்மளுக்கு திடீர்னு மனசு சங்கடம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் மற்றும் பழையா ஒரு சில பேர் யாராட்டுக்குன்னு அந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அது வேறு மனசுக்கு சங்கடமாகி போயிடும். ஆனாலும் நம்மளே யூஸ் பண்ணுவோம். நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் கிட்ட அதுக்கப்புறம் கேட்டுட்டு நம்ம இதில் இந்த 3 பேரில் வச்சுட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னத்தையும் பேசிட்டு போங்க, நான் தூங்குவேன். ஆனால் சாமத்தில் உங்களை தூங்க விட மாட்டேன். அதான் அவனோட பதில். இல்லை என்ன நீ நல்லா தானே தூங்குற. சரி கம்பெனி வெளியே சொல்லாத.